குட் மார்னிங். இன்னைக்கு மலேசியாவில் நமக்கு 4வது நாள். ஸோ 4வது நாள் வந்து சிட்டியில் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னா இங்கே வந்து சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரல் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கேபுக்கு வந்து செலவு பண்ண வேணாம். ஏன்னா எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்கள் நிறைய இடங்கள், ட்வின் டவர் தொடங்கி கோலாலம்பர் டவர் தொடங்கி எல்லா இடத்துமே நீங்கள் அங்கேருந்து நடந்தே போய் நீங்கள் கவர் பண்ணிடலாம். குறிப்பாக பெட்லிங் ஸ்ட்ரீட், அதான் சைனா டவுன் இருக்குல்ல, அது லிட்டில் இந்தியா, இந்த மாதிரி எல்லா இடமும் வந்து உங்களுக்கு கிட்டையே இருக்கும். ஸோ அதனால் நான் நைட் நேரமும் நான் நடக்கிறேன், பகல் நேரமும் நடக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 4th டேவோட ஃபஸ்ட்டு வந்து மெர்டேக்கா ஸ்கொயர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மலேசியா கொடி உங்களுக்கு பறக்கிறது பெருசாக தெரியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சதுக்கம் மாதிரி நிறைய ஹேப்பனிங்ஸ் இருக்குது, நிறைய சாப்பிட்ற இடம் இருக்குது, பேங்க்கு, ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. அதுக்கப்புறமா அது முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஜமேக் மாஸ்க் அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு தலமும் இருக்குது. ஸோ 2 தான் போக போகிறோம். வாங்க வீடியோஸாக காட்டுறேன் எல்லாத்தையும். ஒரு நூற்றாண்டில் நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு. அது எங்கே தெரியுமா? மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில். இப்போ நீங்களே அதை வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த இடம் கோலாலம்பூருக்கு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி. அங்கே 1908வது வருஷம் இந்த இடம், இந்த ஆறு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பக்கத்துலேயே அந்த ஆறு ஓடுது. அந்த ஆறு இப்போவும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வெறும் காடாக இருந்த பகுதியை இந்த நாட்டு மக்கள் அவங்களுடைய உழைப்பின் மூலிமா இவ்வளவு பெரிய இடமா மாற்றிருக்கிறாங்க. சல்யூட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஜமேக் மாஸ்க் அப்படின்னு கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு மசூதிக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மதத்துக்காரங்களுமே உள்ளே வராங்க. அது டூரிஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் நிறைய பேர் அவங்க பார்க்குறப்பே தெரிஞ்சாங்க, ஹிந்து மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஆனால் அவங்கள உள்ளே விடுறாங்க. என்ன ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க வந்து உடம்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா அந்த புர்கா போட சொல்கிறாங்க. ஏன் மென்ஸே வந்து ட்ரௌசர் போட்டு வந்தாங்கன்னா உடம்பு ஃபுல்லாக மறையிற மாதிரி அந்த லுங்கி மாதிரி இங்கே வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்க்க முடியும். ஸோ யார் வேணாலும் வரலாம். இந்தியாவில் வந்து எனக்கு தெரியல, உள்ளே போகலாம். பட் ஆனால் அந்த ப்ரேயர் ஹால்குள்ளெல்லாம் போகலாமான்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நான் டெல்லியில் ஜம்மா மஸ்ஜித் போயிருக்கிறேன். ஸோ அங்கே வந்து யார் வேணாலும் போகலாம். பட் ஆனால் அந்த ப்ரேயர் பண்ணுற ஹால்குள்ளெல்லாம் போகலாமான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து இப்போ இது பின்னாடி இருக்கிறது தான் வந்து ஓப்பன் ப்ரேயர் ஹால். யார் வேணாலும் உள்ளே போகலாம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, உட்காந்து பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கோலாலம்பூர் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மலேசியா எங்கேயுமே தமிழ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ எனக்கு பின்னாடி ஜலன் ராஜான்னு போட்டிருக்கா. ஜலன்னா தெருன்னு அர்த்தம், ராஜானா சொல்லவே வேணாம். ராஜ வீதி, ராஜ தெரு அப்படின்றது தான் மலேசியாவில் போட்டிருக்காங்க. சோழர்களுடைய பேரில் இந்த மாதிரியான தெருக்கள் இருக்குது. ஜலன் சோழா அப்படின்ற பேர்லேயே இருக்குது. வந்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி நேம் பிளேட்ஸ் பாருங்கள், கூஸ் பம்ப்ஸ் ஆகும். நேற்று பயங்கர மழைனா இன்னைக்கு பயங்கர வெயில், என் முகத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த மசூதி முடிச்சுட்டு மெர்டேக்கா ஸ்கொயர். மெர்டேக்கானா மலாய் மொழியில் வந்து சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து 1957வது வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி
ஆங்கிலேயர்களுடைய அந்த வெள்ளைக்கார கொடி ஜாக் சொல்லுவாங்கல்ல, அந்த கொடியை அகற்றிட்டு பின்னாடி பட்டொலி வீசி பழக்குது பாருங்க அவங்களுடைய நாட்டு கொடி. அந்த மலேசியன் கொடியை ஏற்றின தினம், அதோடைய நினைவாக தான் இந்த இடத்துல தான் அந்த கொடியை இறக்கிட்டு ஏற்றிருக்கிறாங்க, மலேசியா கொடி ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் மர்டேகா ஸ்கொயர், சுதந்திர சதுக்கம் அப்படின்ற பெயரில் இங்கே வந்து ஒரு பெரிய சதுக்கம் வச்சுருக்குறாங்க. நான் நைட்டும் வந்து பார்த்தேன், பகலில் வரணுன்றக்காக வந்தேன். பயங்கர அழகாக இருக்குங்க. இங்கிருந்து மலேசியாவோட அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அத்தனையுமே தெரியுது. ஸோ ஒரு மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோலாலம்பூர் டவர் தெரியும், ட்வின் டவர் தெரியும். ஸோ நைட் இன்னும் அழகாக இருக்குது, பகல் நேரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படின்றதுனால வந்தேன். வந்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம். ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த பின்னாடி இருக்கிறது வந்து ஒர்க் போயிட்டுருக்கறனால சரியாக தெரியல. பட் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். நிறைய பணம் வச்சுருக்கிறீங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். அப்சல்யூட் ஸ்டன்னிங்காக இருக்குது அதோட விஷுவல்ஸ் எல்லாமே. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கரெக்டாக சென்ட்ரல் மார்க்கெட்டில் இருந்து நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக பின்னாடி தெரியுதான்னு தெரியல, எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடமும் தெரியும், வந்து பாருங்கள். மத்தியான நேரம் சாப்பிட்லாம் அப்படின்னு பயங்கர பசி வந்துச்சு. திருப்பியும் பார்த்தேன், இந்த இட்லி தோசை நோ. மலேசியா விட்டும் இன்னும் அடுத்த 2 நாடு போகிறோம்ல, அங்கேயும் இந்தியன் ஃபுட்ஸை சும்மா அந்த ஊரில் எப்படி இருக்குன்னு வேணால் சாப்பிட்லாமே தவிர அதே சாப்பாடாக சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் மலேசியா ஃபுட்டு நாசி கோரேங்க வந்து ஆர்டர் பண்ணி டேக்கைவாவா வாங்கியாச்சு. நிறைய க்ரௌட், என்னால் உட்கார முடியல. அடுத்தது கறி அயாம், அப்புறம் சம்பல் சொடாங், இது வந்து எறா சிக்கன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவான அந்த சயாம், இது எல்லாமே நாசி கோராங், இது எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. ஸோ சென்ட்ரல் மார்க்கெட்டில் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னால் என்ன 10-20 ரூபா வரும்னு நினைப்பீங்க. இவங்களுக்கு 10-20 ரூபா தான், ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அது 300-400 ரூபா வரும். பட் ஆனால் இந்த ஊர் ஆத்தென்டிகேட்டடான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் மார்க்கெட் பக்கத்துலேயே அது இருக்குது, வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் ரூமில் போய் ஸ்விம்மிங் பூலில் நல்லா குளிச்சுட்டு இந்த நாசி கோராங் சொட்டாங் இது எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன். பை. சரி, குளிச்சாச்சு. இன்னும் சிட்டி டூர் போகணும், நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் சாப்பிட்றலாம் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்த மலேசியன் ப்ராப்பரான ஃபுட்டு. ப்ரான் தான் இந்த ஊரில் சொடாங்னு சொல்கிறாங்க, தேங்காய் போட்டிருக்கிறாங்க, இந்த முட்டை ரைஸு எல்லாம் வச்சு, அது போக நம்ம ஊர் அப்பளம் எல்லாம் இருக்குது. சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சிக்கன் சொல்லியிருந்தாங்க. வேர்க்கடலை எல்லாம் போட்டு, முழு வேர்க்கடலை நிறைய போட்டிருக்கிறாங்க, போட்டு ஸ்டிக்கி ரைஸு, கருவாடு, நெத்திலி கருவாடு, உப்பு. கருவாடுலாம் உப்பு தான், பட் அது ரொம்ப உப்பாக இருக்கு. சரி, பொறுமையாக சாப்பிடணும். கிளம்பிட்டு கூப்பிட்றேன். மலேசியாவில் 4வது நாளில் நம்ம கிட்டத்தட்ட அந்த சென்ட்ரல் பார்க் அந்த ஏரியாலாம் முடிச்சுட்டு மலேசியாவுடைய நேஷ்னல் மியூசியம்க்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இதுக்கே வந்து ஒரு நாளைக்கு மேலே ஆகும், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட மலேசியாவுடைய பழைய காலத்து வரலாறு தொடங்கி அவங்களுடைய சுதந்திர போராட்டம், வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அவங்க எவ்வளோ போராடினாங்க அப்படின்றது தொடங்கி எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாங்க. ஸோ பத்தாது,
இதை முழுசாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னால் இந்த ட்ரிப்பையே ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் போகிறேன். பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு இடத்த மட்டும் காட்டுறேன். நிறைய உங்களுக்கு விஷுவலில் காட்டுறேன். பட் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போது இந்த கட்டடம் இருக்குல்ல, குடிசை மாதிரி, இது மலேசியா மன்னர் வாழ்ந்த வீடாமா. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா ரொம்பவும் ஏழையான நாடாக இருந்தப்போ அந்த மன்னர் இங்கே தான் இருந்திருக்கிறாரு. இந்த கட்டடமே வந்து மரக்கட்டைகளை சொருகி வைக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. தேவைப்படும் பொழுது பிரித்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்களாமா. ஆனால் இவ்வளவு ஏழ்மையான நிலைமையில இருந்த மலேசியா தான் இன்னைக்கு உலகத்துடைய 2வது உயரமான கட்டடத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. ட்வின் டவர்னு சொல்லப்படக்கூடிய இரட்டை கோபுரங்கள், மிகப்பெரிய இரட்டை கோபுரம் இருக்கக்கூடிய நாடா மலேசியா இருக்கு. ரொம்ப பெருமை வாய்ந்த இந்த இவ்வளவு விஷயங்களை மலேசியா மக்களுடைய உழைப்பின் காரணமாகவும் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தின் காரணமாகவும் அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து இல்லை. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. வாங்க விஷுவல்ஸாகவும் ஃபோட்டோஸாகவும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது மலேசியா கிங்குடைய அதிகாரப்பூர்வமான அரண்மனைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து மொத்தம் 13 ஸ்டேட் இருக்குது. அதில் 9 ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ராயல் பிளட்ஸ் மட்டும்தான் வந்து அரசராக முடியுமா. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜா மாறிக்கிட்டே இருப்பாராம். எனக்கு இதை கேட்டப்போ பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இந்த அரண்மனை அப்படின்றது தான் இது எல்லோ கலரில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ராயல்ஸுடைய அந்த கலர் வந்து எல்லோ கலர் அப்படின்றதுனால வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரிங்கெட், மலேசியன் ரிங்கெட் வந்து இந்த இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. நான் வந்த நேரம் பயங்கர லக்கு, கார்டு மாறுற டைமு. ஸோ அரசருடைய பாதுகாவலர்கள் வந்து மாறக்கூடிய டைமு, மிடுக்கா அவங்க அந்த இதை பண்ணுறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஊர் மன்னருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் திடீர்னு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் பார்த்துக்கிறது அவங்களுடைய வேலை. அமைச்சர்களுடைய வேலைகளெல்லாம் வந்து அவங்க கவனிப்பாங்க. இஸ்லாம் மதத்துடைய இந்த நாட்டுடைய மத தலைவராகவும் மன்னர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு மன்னரை தெரியாது, மன்னருக்கும் என்ன தெரியாது, அதனால் என்னால் உள்ளே போக முடியாது. பட் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். உங்களோட டைம் நல்ல உச்சி வெயில், இந்த டைமுக்கு வந்து கார்டு மாறுறாங்க. 2 மணி நேரத்துக்கு கூட கார்டு மாறுவாங்களாம். அப்படி மாறும் பொழுது வந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். இதில் குதிரைப்படை மாறுறக்கான டைம் இருக்கான், அப்போ வந்தால் அதுவும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற இடம், அதாவது கிங் பேலஸில் இருந்து அடுத்ததாக வந்திருக்கிற இடம் வந்து நேஷ்னல் மான்யூமெண்ட், அதாவது மலேசியாவுடைய வீர தீரத்தை புகழ்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதுதான் மலேசியாவுடைய சின்னம். இந்த பிறை சின்னம் உங்களுக்கு தெரியும். இது வந்து அஃப்கோர்ஸ் முஸ்லீம் நாடு அப்படின்றதுனால பிறை சின்னம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் 14 முனை இருக்கும். அது வந்து 14 மாகாணங்களை வந்து குறிக்கக்கூடியது. இப்போ வந்து 13 தான் இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றதுனால இந்த 9 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9, இது வந்து 9 மாகாணங்கள். இந்த 9 மாகாணங்களில் இருந்து மட்டும்தான் அரசராக வந்து யார் வேணாலும் வர முடியும். அந்த பிளட் லைன் இருக்கக்கூடியவங்க 1 2 3 4, இது வந்து கவர்னர் ஆட்சி செய்யக்கூடிய மாகாணங்கள். இங்கே இருந்து அரசராக யாரும் வர முடியாது. ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி பூ, அதுதான் மலேசியாவுடைய தேசிய பூ. இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய புலி வந்து நாட்டை புலிகள் காப்பாத்துது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்றதுக்கான ஒரு அடையாளமாக தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் ட்வின் டவர் வர்றதுக்கு முன்னாடி மலேசியாவுடைய மிக உயரிய சிகரம் அப்படின்றது இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒட்டுமொத்த கோலாலம்பரையும் பார்க்க முடியும். மன்னர் அந்த காலத்தில் அப்படி தான் அவருடைய அந்த பார்வையிடுறதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அதுக்கப்புறம் இங்கே நடந்த உள்ளூர் கலவரம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல உயிர் துறந்த நிறைய பேருக்கு இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இங்கே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம்.
நம்ம அடுத்ததா வந்திருக்கிறது கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் மாஸ்க், அதாவது தேசிய மசூதி. இந்த கேஎல்சிசி மாலுக்கு வந்தீங்கன்னா ஒரு 4வது மாடியில் இந்த ஊர் 90s கிட்ஸோடைய ஒரு ஞாபகார்த்தமான பொருட்களை வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விளையாடுவோம்ல, நம்ம பொம்பளைங்க, நம்ம பசங்களாம் கூட தான் பல்லாங்குழி, அதை இந்த ஊரில் விளையாண்டுருக்குறாங்க. அதே மாதிரி செட்டப்பு சின்ன குழந்தைங்க வயசானவங்களோட விளையாடுற மாதிரியான செட்டப்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர் உண்டிகோல், குடுகுடுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம்ல ரிமோட் காரு, இதெல்லாம் அது எல்லாமே இவங்களும் யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. மலேசியா வந்து கோலாலம்பூர் வந்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக பெட்ரோனாக்ஸ் டவர் வருவீங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க டைமை. 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு கோலாலம்பூருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூர்யா மாலுக்கு உள்ளே வந்தீங்கன்னா வாட்டர் ஷோ நடக்கக்கூடிய, லைட் ஷோ நடக்கக்கூடிய இடம் இருக்குது. 15 நிமிஷம் வேற லெவல். எனக்கு பின்னாடி பார்க்க முடியுது உங்களால். செம்மையாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த வாட்டர் லைட் ஷோ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா?
இப்போ வந்து மலேசியாவில் பஸ்ஸில் வந்து நம்ம ஏறி உட்காந்தாச்சு. ட்வின் டவர்லேருந்து புட்டிக் பின்தாங் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். ஸோ ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், சாரி. 1 ரிங்கெட் கொடுத்தா போதும், நம்ம ஊருக்கு 20 ரூபாய். பயங்கர டிராஃபிக்காக இருக்கும்னு இருக்குங்க. நார்மலாக நீங்கள் கேப் புக் பண்ணிங்கன்னா இந்த டைமுக்கு 15 ரிங்கெட், அதாவது 300-400 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ நான் வந்து பஸ்ஸு சூஸ் பண்ணிக்கிட்டேன். கேஎல்சிசி பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கும். கேஎல்சிசினே பஸ் ஸ்டாப் எழுதியிருக்கும். அங்கே வந்து முன்னாடி புட்டிக் பின்தாங் போகிறது, வேறு இடம் தான் போகிறது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து சூஸ் பண்ணி போய்க்குவாங்க. நைட் நேரம் வந்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக், பட் பரவாயில்ல. அமௌண்ட் நமக்கு சேவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் போகலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் புக்கிட் பின்தாங் வந்தாச்சு. மலேசியாவுடைய கோலாலம்பூருடைய பயங்கரமான ஹாப்பனிங்கான இடம். ஸோ இதை நான் வந்து சொல்லிலாம் விளக்க போகிறதில்ல. என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபோட்டோஸ், வீடியோஸ்ன்னு என்னால் எவ்வளோ காட்ட முடியுமோ இதோட அழகை நான் காட்டுறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். எங்கடா போறீங்க இத்தனை பேரும்? எங்க போறீங்க? ஃபுல் ஸோ ஆக்டோபஸ் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல. நான் இந்த மாதிரி கண்டதையும் சாப்பிட்றேன்றதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது ஆயிஸ்டர்ஸ். ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் ஆசை, படத்திலலாம் பார்த்துருக்கிறது. ஆக்சுவலாக இது ஒரே ஷார்ட்டாக சாப்பிட்ணும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சூடாக இருக்குது. ஆம்லெட் மாதிரி இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. சாப்பிடாத டேஸ்ட். இதெல்லாம் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. ஆயிஸ்டர் வந்து குச்சி வச்சு பண்ணி அதுதான் மேட்ரு. சைனீஸ் பீஃப் பன்னாமா
வேற மாதிரி. ஸோ இப்போ அடுத்தது மலேசியா மெட்ரோவில் போக போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற அந்த டிக்கெட் வெண்டிங் மிஷினில் இந்த மாதிரி காயின் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதில் தமிழே வருது. ஸோ நீங்கள் யாருக்கு எந்த ஸ்டாப்புக்கு போகணுமோ அதை கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். 1 ரிங்கெட், 2 ரிங்கெட், 3 ரிங்கெட், ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்குது. ஸோ நான் எடுத்துகிட்டேன். நம்ம ஊர் மெட்ரோ மாதிரியாக தான் மெட்ரோவில் போக போகிறேன்.